காலம் வாழும் தமிழ் வெளியீடுகளை கொண்டு வரும் காலம் செல்லும் அவர்களே, இன்று எந்த புத்தக தமிழ் திருவிழாவில் நிற்கிறீர்கள்? தமிழ் காங்கிரஸும் முஸ்லீம் சமூகங்களும் இணைந்து நடத்துகிற ஒரு புத்தக கண்காட்சி. அவர் புத்தகங்களுக்கு முக்கியம் கொடுத்து முதல் தடவையாக இப்படி செய்கிறார்கள். நான் கடந்த 30 வருடங்களாக வருடத்தில் 3 தடவையாவது இந்த புத்தகங்களை தொடர்ந்து தமிழ் சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துவதிலும் விற்பனை செய்வதிலும் நான் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றேன். இந்த நிகழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி, இது பல பேர்கிட்ட போகக்கூடிய நிகழ்ச்சி. ஆகவே இதில் நான் கலந்து கொள்வது எனக்கு பெரிய சந்தோஷம். பலவிதமான ஆட்கள் என்னுடைய கண்காட்சிகளுக்கு வர முடியாத விருப்பமில்லாத ஆட்கள் கூட இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு நல்ல முயற்சி. நிறைய மக்கள் பார்த்து கொண்டும் வேண்டிக் கொண்டும் இருக்கிறார்கள். நன்றி. இதில் தங்களுடைய காலம் வெளியீடு நூல்கள் எத்தனை இருக்கின்றது அறியக்கூடிய பல நூல்கள் இருக்கின்றது தெரிய வருகின்றது. நான் காலம் வெளியீடை பற்றி இதில் நான் முக்கியப்படுத்தவில்லை, மற்றவர்களுடைய புத்தகங்களை தான் முக்கியப்படுத்துகிறேன். காலம் வெளியிட்டு சில நூல்கள் இருக்கின்றன, ஆனால் முக்கியப்படுத்துகிறது புதிதாக வந்த புத்தகங்கள், சமூக மாற்றத்திற்கு உரிய சில புத்தகங்கள், நாவல்கள், கவிதைகள் என்ற மாதிரியான புத்தகங்களை யாரென்று இல்லாமல் நல்ல புத்தகங்கள் என்று நான் அறிந்தவர்களை அறிமுகப்படுத்துகிறது எனக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தின்படி தான் நான் எழுதுகிறேன். இங்கு பார்க்கக்கூடிய இருக்கிறது பல புத்தகங்கள், எமது ஈழத் திருநாட்டின் வெளியீடுகள், தென்னிந்திய தமிழ்நாட்டின் வெளியீடுகள் 10 ரூபாயிலிருந்து பல புத்தகங்கள் இருக்கின்றது. நீங்கள் இங்கு பார்க்கலாம் என்னென்ன புத்தகங்கள் இருக்கின்றன என்று பாருங்கள். நீங்கள் இங்கு வரும்போது இந்த தமிழ் புத்தக திருவிழாவில் சகல புத்தகங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், சகல புத்தகங்களும் இங்கு இருக்கின்றன. தமிழ் புத்தக திருவிழாவில் நீங்கள் வரும்போது இந்த நூல்களை வாசித்து பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதோ பாருங்கள், சமீபத்தில் வெளிவந்த புத்தகங்கள் நூல்கள் கூட சகல நூல்களும் இங்கு இருக்கின்றன. ஆங்கிலம், பிரெஞ்சு, தமிழ் டிக்ஷனரி கூட இருக்கின்றது. பல நூல்கள் இருக்கின்றன இங்கு. அதாவது பிரான்சில் வெளிவந்தது, தமிழ்நாட்டில் வெளிவந்த சகல நூல்களும் இருக்கின்றன. நீங்கள் இந்த 2 நாட்களும் 12 மணி முதல் இரவு 9 மணி வரை இங்கு வரும்போது இந்நூல்களை இங்கு பெற்றுக்கொள்ளலாம். பாருங்கள், சகல நூல்களும் இங்கு நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சமூக செயற்பாட்டாளராக அறியப்பட்ட நவஜீவன் அவர்களே, நீங்கள் இன்று இந்த தமிழ் புத்தக திருவிழாவில், அதாவது தோன்றல் முதன்முறையாக நடக்கும் தமிழ் புத்தக திருவிழாவில் வந்து பல புத்தகங்களை இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறீர்கள். இந்த புத்தக காட்சிப்படுத்தலை பற்றி கூறுங்கள். அதோடு தங்கள் தாப்பனார் கலாபூஷர் வெல்வை ஆனந்தராஜ் எல்லோருக்கும் பரிச்சயமான அவர்களும் பல நூல்களை இங்கு காட்சிப்படுத்தி இருக்கிறீர்கள். இவற்றை பற்றி சிறிது விளக்கமாக கூறுங்கள். 25 புத்தகங்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறேன். அவர் ஈழத்தில் நிற்கிறார். மற்ற 25 புத்தகங்களை வந்து காட்சிப்படுத்தியிருக்கிறேன். அதான் முக்கியமானது. அவர் 70களில் எழுத தொடங்கினது வந்து இந்த 2025 மட்டும் எழுதின புத்தகங்களை முக்கியமாக இருக்குது. முக்கியமாக ரத்தமும் சதையுமான புத்தகங்கள். அது களத்தில் போய் நின்று எழுத்தாளர் வந்து ஒரு ஆக்டிவிஸ்டாக மாறி அந்த விடுதலை போராட்ட போராட்டத்தில் மக்கள் பட்ட அவலங்களை வந்து ஒரு அஃபிடவிட்டாக ஆவணப்படுத்தலாக பதிவு செய்த புத்தகம். அதுதான் இதில் முக்கியமானது. அதை எப்படி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுமான இருக்குது. இதில் மோஸ்ட்லி அங்கிட்ட விற்பனைக்கு ஒரு டிஸ்பிளேயாக தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நண்பன் பசீரனோட யாழ்ப்பாணத்தில் சேர்த்து நாங்கள் எங்களோட புத்தகம் ரோகணேஷன் வச்சுருக்கோம். அப்போ அது இந்த டிஸ்பிளே தான். எங்களோட புத்தகம் இந்த மெயின் நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தாயகத்தோட எழுத்தாளர்களுக்கான புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுறோம். நன்றி நவஜீவன் அவர்களே. இன்று நீங்கள் இந்த 2 நாளில் நடைபெறும் 12 மணியிலிருந்து 9 மணி வரை நடைபெறும்
இப்புத்தக திருவிழாவில் வந்து எமது ஆண்டவர்கள் ஆண்டராஜ் அவர்களின் நூல்களை இங்கு வந்து பெறுவது மட்டுமில்லை, அவற்றை நீங்கள் வாசித்து பல விடயங்களை அறியக்கூடியதாக இருக்கும். சில நூல்கள் வந்து ஒரு ஆவணப்படுத்தல் மாதிரி இருக்கின்றது. அவருடைய சில நூல்கள் இங்கு பார்க்கலாம். வந்து இவையெல்லாம் ஒரு ஆவணப்படுத்தல் தான் கூற முடியும். அவருடைய எழுத்துக்கள் மட்டுமில்லை, இவையெல்லாம் ஒரு ஆவணப்படுத்தலாகும். இதில் கல்வி ஆனராஜ் அவர்கள் 25 புத்தகங்கள் இங்கு இருக்கின்ற விற்பனைக்கு. நீங்கள் இன்றும் நாளையும் 12 மணி முதல் 9 மணி முறை வந்து இதை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சமூக செயற்பாட்டாளர், அரசியல் செயற்பாட்டாளர், எழுத்தாளர் வந்து பன்முகத்தன்மை கொண்ட சுவிஸ் முரளி என எல்லோராலையும் அன்பாக அழைக்கப்படும் சுவிஸ் முரளியர்களே, இன்று இங்கு நடைபெறும் முதலாக தொடர்ந்து நடைபெறும் தமிழ் புத்தக திருவிழாவில் தாங்களும் தங்களுடைய நூல்களை இங்கு காட்சிப்படுத்தியிருக்கிறீர்கள். இதை பற்றி கூற முடியுமா? இதில் வந்து நாங்கள் முதலாவது புத்தக கண்காட்சி என்று சொல்லுவது அவ்வளவு பொருத்தமில்லை என்று நினைக்கின்றேன். ஏற்கனவே பல்வேறு நூற்கண்காட்சிகள், புத்தக கண்காட்சிகள் நடைபெற்றிருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் வந்து எழுத்தாளர் இணையம் மற்றும் காலம் மற்றும் தேடகமும் நடத்தியதாக அறிந்தேன். நேற்று ஒருவர் கூறினார் உலகத் தமிழரும் அமைப்பும் நடத்தியதாக. ஆகவே இது வந்து ஒரு பண்பாட்டு தளத்தில் தமிழ் பேசும் சமூகங்களாக இங்கு வாழுகின்ற தமிழ் மக்களும் முஸ்லீம்களும் இணைந்து ஒரு பெரிய அளவிலே நடத்துகின்ற ஒரு புத்தக அரங்கமாக இதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இவற்றில் ஏதாவது சில குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் அது வரும் காலங்களில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் அது நிவர்த்தி செய்யப்பட்டு முன்னெடுக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு புத்தக அரங்கம், புத்தக கண்காட்சி, பதிப்பாளர்களும் வெளியீட்டாளர்களும் புத்தக எழுத்தாளர்களும் அவர்களுடைய நூல்களை காட்சிப்படுத்துதல் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு செயற்பாடு. அந்த வகையிலே இன்றைய அந்த ஆரம்பம் நாங்கள் எழினா சஞ்சியை வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம். என்னுடைய நூல்கள் மற்றது நாளை வெளியீடுகள் இருக்கின்றன. ஓரளவு மனநிறைவை தருகின்ற வகையிலே இந்த வந்த பார்வையாளர்கள் எங்களோடு பேசுகின்ற விதமும் இந்த நூல்களை வாங்கி செல்லுகின்ற விதத்திலேயும் இருந்து அதை உள்வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் இது இந்த முயற்சி தொடர வேண்டும். இன்னும் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கட்டங்களிலே பல்வேறு வழிமுறைகளுக்கூடாக பல்வேறு அரங்கங்களிலே இவற்றை நடத்த வேண்டும். மற்றும் இங்கு தாங்கள் பல எழுநாள் சஞ்சிகளை வைத்திருக்கிறீர்கள். இந்த எழுநாள் சஞ்சிகளை பற்றி சிறிது விளக்கமாக கூற முடியுமா? இது வந்து உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் இப்போ 40 சஞ்சிகள் வந்திருக்கின்றது. இதில் முதல் 5 சஞ்சிகைகளும் பிரசுரமாகவில்லை. இது இணையதளத்திலே பிரசுரிக்கப்படுகின்றது, PDF ஃபைல்களுக்கு ஊடாக விநியோகிக்கப்படுகின்றது. ஆனால் தொடர்ச்சியாக 34 மாதங்களாக எழினா சஞ்சிகை கனடாவிலே பதிக்கப்பட்டு வெளியிடப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு பிப்ரவரியிலிருந்து இலங்கையிலேயும் இந்த சஞ்சிகை அச்சிடப்பட்டு அங்குள்ள நூல் நிலையங்களுக்கு, அங்குள்ள பல்கலைக்கழகங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. இது ஒரு மிக முக்கியமானது என்று சொல்லுகின்ற பொழுது இது ஒரு முழுக்க ஒரு கலை இலக்கிய சஞ்சிகை அல்ல. இதை ஒரு ஜேர்னல் என்ற வகையிலே நீங்கள் பார்க்கலாம். வரலாறு, மீளாய்வு, மொழிபெயர்ப்பு, மானுடவியல் என்ற வகையிலே வந்து பல்வேறு ஆக்கங்களை தாங்கி வருகின்றது. அந்த பல்வேறு துறைசார் நிபுணர்களால் ஆய்வாளர்களாலும் தொடர்ச்சியாக எழுதப்பட்டு பிரசுரிக்கப்படுகின்றது. இதிலே வருகின்ற இந்த தொடர்ச்சியான கட்டுரைகள் சேகரிக்கப்பட்டு அவை நூல் வடிவத்திலேயும் எழினா பல்வேறு நூல்களையும் பதிப்பித்துக் கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே நான் நினைக்கின்றேன் இன்றைய இலங்கை சூழலிலே, புலம்பெயர் சூழ்நிலையிலே ஒரு கணிதியான காத்திரமான படைப்புகளை, ஆக்கங்களை தாங்கி வருகின்ற ஒரு சஞ்சிகையாக இதை கொள்ளலாம். மேலும் இதில் பார்க்கும்போது தாங்கள் எழுதிய நூல்களை சிலவற்றை பார்க்கக்கூடிய இருக்கிறது. இந்த நூல்களை பற்றி ஏதாவது கூற விரும்புகிறீர்களா? இதில் வந்து இந்த தமிழ் மக்கள் நாடுகிற அரசியல் என்பது உண்மையாகவே வந்து நான் ஒரு 12 ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பாக வெளியிட்ட நூல். முதலாவது பதிப்பு வந்து தமிழகத்திலே வந்து அச்சிடப்பட்டது.
இரண்டாவது பதிப்பும் விற்று தீர்ந்து விட்டது. இது மூன்றாவது பதிப்பாக முக்கியமாக இன்றைய இந்த புத்தகத்துக்காக நான் கனடாவிலே அச்சடித்து கொண்டு வந்திருக்கின்றேன். அடுத்தது வந்து தமிழ் மக்களின் காத்திருத்தல் என்பதும் கூட என்னுடைய நான் எழுதி பல்வேறு ஏடுகளிலே சமூக வலைத்தளங்களிலே வந்த கட்டுரைகளின் தொகுப்பு. இதுவும் வந்து முதலாவது பதிப்பு விற்று தீர்ந்தபடியால் இரண்டாவது பதிப்பை நான் வந்து டொரண்டோவிலே அச்சிட்டு கொண்டு வந்துள்ளேன். அடுத்ததாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது எந்த நாடும் எனக்கு சொந்தமில்லை. உங்களுக்கு தெரியும், நான் 28 ஆண்டுகளாக கனடாவில் இருக்கின்றேன். எந்த விதமான ஒரு தகமையற்றவனாக இங்கு வாழுகின்றேன். இது தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ 600 பிரதிகள் அச்சிடப்பட்டது. அதிலே இருந்த ஏறத்தாழ ஒரு 15 பிரதிகள் மீதமாக இருக்கின்றது. அதை கொண்டு வந்திருக்கின்றேன். இவையெல்லாம் என்னுடைய நாளை பதிப்பதற்கூடாக, நாளை வெளியீட்டுக்கூடாக இவை வெளியிடப்படுகின்றன. மேலும் நான் இங்கே ஒரு நூலை பார்த்து நூல் ஈத்தான் நாளை தான் வெளியிட போகிறது என்று அறிகிறேன். இந்த நூலை பற்றி சொல்ல போட முடியுமா? இது அதாவது வந்து இந்த அம்பேத்கர் எக்கோவை பற்றி எங்களுடைய வின்சென்ட் போல் மாமூலன் வரன் என்று கூறப்படுகின்ற எங்களுடைய நண்பர் வந்து ஏற்கனவே முதல் பதிப்பாக கொண்டு வந்திருந்தார். அதனுடைய வெளியீட்டு நிகழ்விலே கூட நான் தான் உரையாற்றி. இப்போது வந்து அதை வந்து அந்த அம்பேத்கர் கோவிலுடைய அந்த நேர்காணல் தொகுப்பை சீர் செய்து மேலும் சில கட்டுரைகளை, மேலும் சில நேர்காணல்களை உள்வாங்கி அதை மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார். தமிழகத்திலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதை வந்து ஒரு அரங்கத்திலே, மேடையிலே இந்த வெளியீடு நடைபெறாது. எங்களுடைய சாவடியிலே நாங்கள் நண்பர்களாக சேர்ந்து பேசி, கலந்து பேசி இதை வெளியிடுவோம் என்று கூறியிருந்தேன், எழுதியும் இருந்தேன். அதை நாங்கள் அலெக்ஸ், நீங்கள் கேட்டதற்கு நான் அதற்கு பதிலளித்திருந்தேன். அதை நாங்கள் இன்னும் நாளை இரவு முடிவதற்குள் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவலிலே இருக்கின்றேன். ஆம், தங்கள் எழுத்தாளர் நண்பர்கள், இலக்கிய நண்பர்கள், வாசிப்பு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரையும் கூப்பிட்டு நாளை இந்த புத்தகத்தை இந்த அரங்கில் தாங்கள் வெளியிட்டு வைப்பீர்கள் என எதிர்பார்க்கின்றோம். இந்த சாவடியில் வெளியிடுவோம். இந்த சாவடியை வெளியிடுகிறோம் எதிர்பார்க்கின்றோம். அதே நேரம் இந்த நூல்களை வாங்க விரும்புபவர்கள் இன்றும் நாளையும் இரவு 9 மணி மட்டும் இங்கு வந்து இங்கு நூல்களை பெற்றுக்கொள்ளலாம். இதும் இந்த எளினா சந்தியை நீங்கள் சந்தாவாயம் ஆக்கள் எடுக்க முடியுமா? சந்தாவாகவும் நாங்கள், அதாவது இந்த எளினாவை வந்து நீங்கள் வருட சந்தாவை செலுத்தி வந்து பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக டாக்டர் லம்போதன் இருக்கிறார். அவர் வந்து வருட சந்தாவை செலுத்தித்தான் இந்த சஞ்சியை பெற்றுக்கொண்டிருக்கின்றார் என்பது குறிப்பிட வேண்டும். நன்றி முரளியார். நன்றி அலெக்ஸ். டாக்டர் இன்று நாளையும் 12 மணி தொடக்கம் 29 இங்கு வருவிடத்தில் வடலி பதிப்பகத்தின் பல பதிப்பகங்களை தாங்கள் இங்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதை குறித்த சிறப்பான அறிமுகமும் விமர்சனமும் நண்பர்கள் தயவு செய்து 2 அரங்கங்களையும்
ஓர் ஊடகவியலாளர், எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், எல்லா வழியிலே நாராயணமூர்த்தி அவர்களே, தாங்கள் இந்த புத்தக வெளியீட்டு புத்தக திருவிழா பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள்? தாங்கள் இந்த பூத்தில் நிற்கிறீர்கள், என்ன கூற விரும்புகிறீர்கள்? ரெண்டையும் ஒரேடியாக கேட்கிறீர்கள். இந்த புத்தக வெளியீடு இதுவரைக்குமே இந்த திருவிழா இதுவரைக்குமே கனடாவிலே நாங்கள் காணாத ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்திருக்கிறது. ஒரு புறம் புத்தக வெளியீடுகள், இன்னொரு புறம் புத்தக கண்காட்சி, புத்தக விற்பனை என்று சொல்லி இதுவரைக்கும் இப்போ 40 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் இங்கே இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இன்னும் டொரண்டோவிலே அல்லது இங்கு புத்தக கண்காட்சிகள், புத்தக விற்பனைகள் நடந்தாலும் இப்படியான ஒரு அமைப்பில், இப்படியான ஒரு பிரம்மாண்டத்தோடு இதுவரையும் இந்த முறை நடந்திருக்கின்ற விஷயம் போவதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஒன்றை கவனிக்கலாம். என்னவென்று சொன்னால், தமிழ் நூல்களுக்கான எதிர்காலத்தை இங்கு அதிகரிப்பதற்கான சில வேலைப்பாடாகத்தான் இதை நீங்கள் கவனிக்க முடியும். இங்கே புத்தக வெளியீடுகளையும் செய்து புத்தக விற்பனையையும் ஊக்குவிக்கும் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த புத்தக வெளியீடு இங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நான் இந்த கண்காட்சி நிலையத்திற்கு வந்ததற்கான காரணம், பிரிசினல் 1056 என்ற பெயரிலே ரோய் ரட்னவேல் அவர்கள் எழுதிய இந்த புத்தகம், ஆங்கிலத்திலே வெளிவந்திருக்கின்ற இந்த புத்தகம் வெளிவந்ததுன்னு சொல்லி இது வெளிவந்தே நிறைய 2 வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. 2 வருடங்களுக்கு மேலாக அந்த ஆசிரியரோடு அவரை கண்டு பேச வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே வந்தேன். இங்கு வந்தபோது தான் ஒன்றை கவனித்தேன் என்னென்றால், நிறைய இளைஞர்கள் இவருடைய புத்தகத்தை கிண்டலில் வாங்கி படித்த பிறகு கூட இவரை நேரடியாக கண்டவுடனே வந்து அவரோடு பேசி இன்னும் ஒரு முறை புத்தகத்தை வாங்குகிறார்கள். அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இங்குள்ள இளைஞர்களுக்கு ஆங்கிலத்திலே எங்களுடைய பிரச்சனைகளை ஒரு சுவாரஸ்யமாகவும் அதே சமயத்தில் படிப்பினையோடையும் சொல்லக்கூடிய அதாவது ஒரு உதாரணமாக, இது இவருடைய சொந்த கதை. ஆகவே அது ஒரு உதாரணமாக எடுத்து இது நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு 10-15 பேர் இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள், அவர்கள் ஆங்கிலத்திலே படித்துவிட்டு வந்து இந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு போகிறார்கள். அது எனக்கு உண்மையிலே அதிசயமாக இருந்தது. அதனால் தான் அவரோடு வந்து அவற்றை குறித்து பேசிக்கொண்டிருந்தோம். இன்னும் சொல்லப்போனால், என்னை விட நீங்கள் அவரிடம் ஓரிரு வார்த்தைகள் கேட்பது தான் இதனுடைய சிறப்பு. இதை இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, ஆங்கிலத்திலே மிக அதிகமான நம்பர் 1 நேஷ்னல் புக் செல்லர் என்கின்ற ஒரு சிறப்பை இது பெற்றிருக்கிறது என்பது தான் இதனுடைய இன்னொரு சிறப்பு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுத்தாளர் ஒருவர் இங்கே வந்திருக்கிறார். அவரை நீங்கள் அவர் எழுத்தாளர் கூறுறதுக்கு மேலே அவர் பெரிய ஒரு அனுபவசாலி, பெனவற்றை அனுபவித்து வந்திருக்கிறார். அவர் நூலை நான் வாசிக்கவில்லை, அவரையும் இன்று தான் சந்திக்கின்றேன். அவர் நூலை பற்றி வாசித்திருக்கின்றேன். அதாவது அந்த 1056 என்ற அவருடைய இலக்கம், அதாவது சிறையில் இருந்த இலக்கம், அதான் பதிவிலக்கம். அவரை பற்றி அறிஞ்ச